சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வரலாற்று அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்ம சவுத் இந்தியன்ஸ் வாழ்க்கையில, குறிப்பா சாப்பாட்டுல பிரிக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் சாம்பார். இட்லி, தோசை, பொங்கல்னு எதுவா இருந்தாலும் தொட்டுக்கு சாம்பார் இல்லனா அந்த நாளே முழுமையாகாது, கரெக்டா? ஆனா தினமும் நம்ம ருசிச்சு சாப்பிடுற இந்த சாம்பார் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதோட பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சாம்பார் உண்மையிலே எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வி உங்ககிட்ட யாராவது கேட்டா உடனே நீங்க என்ன சொல்வீங்க? இதுல என்னங்க டவுட்? நம்ம ஊரு சாப்பாடு, அக்மார் தமிழ்நாட்டு ஐட்டம் அப்படின்னு தானே நினைப்பீங்க. பல தலைமுறையா நம்ம வீடுகள்ல செஞ்சுட்டு வர ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் இதுதான்னு நம்ம எல்லாரும் முழுசா நம்பிட்டு இருக்கோம். ஆனா அந்த நம்பிக்கை நிஜம்தானா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம சமையலறையோட பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தினா நம்மளோட சொந்த அனுமானங்களை இப்ப நாம கொஞ்சம் சவால் செஞ்சு பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. இந்த உண்மையை கேட்டா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, சாம்பார் தமிழர்களோட உணவே கிடையாது. என்னது, சாம்பார் நம்ம ஊர் ஐட்டம் இல்லையான்னு நம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வரலாற்று தரவுகள் அடிச்சு சொல்ற ஒரு சர்ப்ரைசிங்கான உண்மை இதுதான். நம்ம கல்ச்சர், நம்ம ஊரு கண்டுபிடிப்பு, நாம பெருமைப்பட்ட ஒரு விஷயத்தோட ஆணிவேர் வேற எங்கேயோ இருக்கு. அப்போ தென்னிந்தியாவோட அடையாளமாவே மாறிப்போன இந்த சாம்பார் எங்க இருந்து வந்தது? யாரால உருவாக்கப்பட்டது? கெஸ் பண்ண முடியுதா? வரலாற்று உண்மைகளின்படி பார்த்தா சாம்பார் உண்மையிலேயே மகாராஷ்டிரால தான் உருவானதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க கேக்குறது 100% உண்மை. மராட்டிய மண்ணில தான் இந்த சாம்பாருக்கான முதல் விதையே தூவப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மகாராஷ்டிரால உருவான ஒரு டிஷ் எப்படி தமிழ்நாட்டோட மூல முடுக்கெல்லாம் பரவி நம்ம பாரம்பரிய உணவா மாறுச்சு. இத புரிஞ்சுக்க நாம பல 100 வருஷங்கள் பின்னோக்கி, அதாவது ஒரு டைம் டிராவல் பண்ணி பார்க்கணும். 17ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூரை மையமா வச்சு மராத்தியர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் உங்கள பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த வரலாற்று பின்னணியில இருந்து தான் சாம்பாரோட கதையே தொடங்குது. இதை நல்ல கவனிங்க. தஞ்சாவூர்ல மராத்திய ஆட்சியை ஆரம்பிச்சவர் ஏகோஜி. அவரோட மகன்தான் முதலாம் ஷாஜி. இதே டைம்ல மகாராஷ்டிரால மராத்திய பேரரசு ஆண்ட மாமன்னர் தான் சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜியோட மூத்த மகன் மற்றும் வாரிசு தான் சாம்பாஜி. இந்த 4 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களுக்கும் நாம டெய்லி சாப்பிடுற சாம்பாருக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் அரசு குடும்பத்தோட மிக உயர்ந்த ஒரு சமையலறையில தான் அந்த சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. இதுல நாம குறிப்பா கவனிக்க வேண்டிய கேரக்டர் யாருன்னா, தஞ்சாவூரை ஆண்ட மராத்திய மன்னர் முதலாம் ஷாஜி. இவர் ஒரு சிறந்த அரசர் மட்டும் கிடையாதுங்க. கலை, இலக்கியம், குறிப்பா சமையல் கலையில அவருக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். சொல்ல போனா அவர் ஒரு மிகச்சிறந்த சமையல்காரர் அப்படிங்கிற பேரையும் வாங்கியிருந்தாரு. ஒரு மன்னர் போர்வாள பிடிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காம சமையலறையில கரண்டிய பிடிக்கிறதையும் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்காருன்னு நினைச்சு பாருங்களேன். புது புது உணவுகளை கண்டுபிடிக்கிறதுலயும் சமைக்கிறதுலயும் அவருக்கு அவ்வளவு ஆர்வம். அவரோட இந்த கலை ஆர்வம் தான் வரலாற்றில ஒரு பெரிய மேஜிக் நடக்க காரணமா அமைஞ்சது. சோ இங்கதான் கதையோட முக்கியமான திருப்பு முனை வருது. ஒரு முறை சத்ரபதி சிவாஜியோட மகனான சாம்பாஜி தஞ்சாவூருக்கு கெஸ்டா வந்திருந்தாரு. அரச குடும்பத்தை சேர்ந்த அந்த விஐபி விருந்தினரை அசத்துறதுக்காக மன்னர் ஷாஜி தானே நேரடியா சமையலறையில களமிறங்கினாரு. சாம்பாஜிக்காக மகாராஷ்டிராவோட பாரம்பரிய உணவான ஆம்டி தால் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷ சமைக்க முடிவு பண்ணாரு. இந்த ஆம்டி தால் எப்படி செய்வாங்கன்னா, கோக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு வகை புளிப்பு பழத்தை வச்சுதான் செய்வாங்க. அந்த கோக்கும் பழத்தோட தனித்துவமான புளிப்பு சுவைதான் அந்த உணவோட ஹீரோவே. இப்போ இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த அரசு சமையலறையில அன்னைக்கு ஒரு பெரிய கிரைசிஸ், அதாவது எதிர்பாராத ஒரு நெருக்கடி வந்துச்சு. மன்னர் ஷாஜி ரொம்பவே உற்சாகமா ஆம்டி தால் சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சமையல் பாதி முடிஞ்ச நிலையில அந்த உணவுக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய கோக்கும் பழம் சமையலறையில ஸ்டாக் இல்லைன்னு அவருக்கு தெரிய வருது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு விஐபி கெஸ்ட் காத்துட்டு இருக்கார், மன்னரே சமைக்கிறார், ஆனா முக்கியமான இன்கிரீடியன்ட் அங்க இல்ல. சாதாரணமா சமைக்கிற நமக்கே இப்படி நடந்தா எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஆனா நம்ம மன்னர் ஷாஜி கொஞ்சம் கூட பேனிக் ஆகல. நெருக்கடியான நேரங்கள்ல தான் மனித மூளை சூப்பரான ஐடியாக்களை கண்டுபிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இங்க சரியா நடந்திருக்கு. கோகும் பழம் இல்லாததால ஷாஜி ஒரு புது ட்ரிக் பண்ணார். கோகும் பழத்துக்கு பதிலா நம்ம ஒரு சமையல்ல ரெகுலரா யூஸ் பண்ற புளிய அந்த தால்ல சேர்த்தார். அது மட்டும் இல்லாம அவர் கைக்கு கிடைச்ச பல காய்கறிகளையும் அதுக்குள்ள போட்டாரு. பாரம்பரியமா கோகும் வச்சு செய்யப்படுற ஆம்டி தால் இப்போ புளி, காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து முற்றிலும் புதுசா நல்ல கமகமன்னு கொஞ்சம் புளிப்பான ஒரு சூப்பர் குழம்பா மாறிடுச்சு. ஒரு சின்ன தட்டுப்பாடு எவ்வளவு பெரிய மாஸ்டர் பீஸை உருவாக்கி இருக்கு பாருங்க. ஃபைனலா சாப்பாடு பரிமாறப்படுற நேரம் வந்தாச்சு. சாம்பாஜிக்கு அந்த புது வகை குழம்பு பரிமாறப்பட்டது. அதை சாப்பிட்ட சாம்பாஜிக்கு ரொம்பவே ஆச்சரியம். ஏன்னா அந்த டேஸ்ட் அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு.
ரொம்ப சந்தோஷமா. இது என்ன டிஷ், இதுல என்னென்ன சேர்த்திருக்கீங்கன்னு ஷாஜி கிட்ட ரொம்ப ஆர்வமா கேட்டார். அப்போதான் நாம செஞ்ச புது டிஷ்க்கு இன்னும் பேரே வைக்கலையேன்னு ஷாஜிக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே வந்திருக்கிற கெஸ்ட் சாம்பாஜிய பெருமைப்படுத்துற விதமா அந்த புது உணவுக்கு சாம்பார் அப்படின்னு ஷாஜி பேரை வச்சிட்டார். ஆமாங்க, சமையலறையில நடந்த ஒரு சின்ன விபத்து ஒரு மன்னரோட சாமர்த்தியத்தால இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட் சாம்பாரா வரலாற்றில் என்றென்றும் நிலைச்சு நிக்குது. சாம்பாரோட இந்த ரியல் ஸ்டோரி நமக்கு ரொம்பவே ஒரு அருமையான விஷயத்த சொல்லுது. உலகத்துல நிறைய சிறந்த கண்டுபிடிப்புகள் இது மாதிரி எதிர்பாராத தவறுகளாலையும் தற்செயலான நிகழ்வுகளாலையும் தான் உருவாகி இருக்கு. அன்னைக்கு மட்டும் தஞ்சாவூர் அரண்மனையில அந்த கோகோம் பழம் இருந்திருந்தா இன்னைக்கு சவுத் இந்தியாவுக்கு சாம்பாருங்கிற ஒரு அமிர்தமே கிடைச்சிருக்காது இல்லையா? இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது வரலாறு எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு புரியுது. இது நம்மள இன்னொரு கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இது மாதிரி அரசர்களோட சமையலறை தவறுகளால உருவாக்கி இன்னைக்கு நாம விரும்பி சாப்பிடுற வேற என்ன பிரபலமான உணவுகள் இருக்கும்? தொடர்ந்து தேடுங்க. இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.